வணக்கம். நாளை 24/7/2024. இந்த நாளில் புதன்கிழமையும் சங்கடஹர சதுர்த்தியும் இணைந்து வரும் இந்த விசேஷமான நாளில் பணப்பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு நீங்கவும், தொழில் செய்யும் இடத்தில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கவும், தொழில் நன்கு வளரவும் இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு வைக்கலாம். அதே மாதிரி தொழில் செய்யும் இடத்துலையும் நீங்கள் செஞ்சு வைக்கலாம். இது செய்கிறதுனால கண்டிப்பாக பண வசியம் ஏற்பட்டு பண விரயம் ஆகாது, பண பிரச்சனை இருக்காது, பண தட்டுப்பாடு இருக்காது. இது என்ன ஒரு பரிகாரம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு நம்ம கண்ணாடி டம்ளர் மட்டும்தான் எடுத்துக்கணும். கண்ணாடி டம்ளரோ பவுலோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அது நிரம்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 3 தடவை மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த தண்ணியில் போடணும். 3 தடவை போடும் போதும் ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை, கணபதியோட மூல மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே அந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கையிலையோ இல்லை ஒரு குட்டி ஸ்பூன்லேயோ எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம இதே மாதிரி குங்குமத்தை எடுத்து போட போகிறோம். இந்த குங்குமத்தையும் 3 முறை நம்ம போடணும். அப்பையும் நீங்கள் இதே மந்திரத்தை சொல்லணும். ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் 3 தடவை சொல்லிகிட்டே இந்த குங்குமத்தையும் போட்டுறணும். இதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் என்னதுன்னா எருக்கம் பூ. இந்த எருக்கம் பூவை செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்த உடனேயே மஞ்சள் தண்ணீரில் நல்லா அலசிடுங்க. அலசிட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் பைப்பு தண்ணியில் நல்லா அலசிடுங்க. அலசிட்டு இப்போ நம்ம பூஜைக்காக பயன்படுத்தலாம். இதில் 5 இல்லை 7 இல்லை 9 அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில் எண்ணி நம்ம இதுக்கு இந்த பரிகாரத்தில் இந்த மாதிரி இந்த டம்ளரில் வச்சிடலாம். இப்போ நான் 5 வச்சுருக்கேன். நீங்கள் 5, 7, 9 ஏதோ ஒரு கணக்கில் வச்சிடலாம். இப்போ வச்சாச்சு. இதுதான் நம்மளோட முதல் பரிகாரம். இப்போ இதை நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பூஜை அறையில் வைக்கிறதா இருந்தால் பூஜை அறையில் விநாயகர் சிலைக்கு முன்னாடியோ இல்லை விநாயகர் படத்துக்கு முன்னாடியோ, இல்லை நாங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்னாடி நம்ம இதை வைக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இது வீட்டில். தொழில் செய்யும் இடத்துல எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, தொழில் செய்யும் இடத்துல குட்டியாக ஒரு விநாயகர் படமோ இல்லை ஒரு சிலையோ கண்டிப்பாக வாங்கி வச்சுருங்க. இல்லாட்டி வாங்கி வச்சுருங்க. வாங்கி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இந்த டம்ளரையும் வைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக இலை. இது எருக்கம்பூ இலை தான். இதுவும் பண வசியத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான். இப்போ இதில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா, எனக்கு 1 கோடி பணம் கிடைத்தது அப்படின்னு எழுதியிருக்கேன். இது ஏற்கனவே நம்ம கிடைத்த மாதிரி தான் எழுதணும். தேவை, பிரச்சனை அப்படி எழுதக்கூடாது. இது பண தேவைக்காக மட்டும்தான் நம்ம செய்கிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பண தேவை இருக்கோ அதை நினைத்து பார்த்து எழுதிட்டு அதில் 897 897 அப்படிங்கிற நம்பரை எழுதிருங்க. இது நீங்கள் ப்ளூ பென்லையே எழுதலாம். இப்போ நான் காட்டின மாதிரி எழுதிருங்க. இந்த இலையையும் எழுதுறதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணியில் நல்லா அலசிட்டு, அதுக்கப்புறமா சாதா தண்ணி பைப் தண்ணியில் அலசிட்டு, அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியில் நல்லா துடைச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா இப்போ நான் எழுதியிருக்க மாதிரி எழுதுங்க. எழுதுனதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே என்ன வைக்கணும் அப்படின்னா, ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கணும். இந்த 1 ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா, மஞ்சளால் ஒரு
பிள்ளையார் வந்து பிடிச்சி இந்த 1 ரூபா நாணயத்து மேலே வச்சு அந்த பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் வைக்கணும். இலை, அதுக்கப்புறம் ஒரு ரூபா, அதுக்கப்புறம் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். இது வந்து நம்ம வீட்டில் எப்போ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்த சங்கடஹர சதுர்த்தி வரைக்கும் இந்த வந்து அப்படியே இருக்கலாம். அந்த அடுத்த சங்கடஹர சதுர்த்தி வர நாளைக்கு முந்தின நாள் வந்து இதை வந்து நீங்கள் மாற்றிட்டு அந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் நீங்கள் வந்து புதுசாக வந்து செஞ்சு வைக்கலாம். இதை வந்து நீங்கள் தொழில் செய்கிற எந்த கடையாக இருந்தாலும் நீங்கள் இந்த 2 பரிகாரத்தையுமே அங்கேயும் வந்து செஞ்சு வைக்கலாம். இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு நினைக்காம இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த 2மே வந்து கிராமத்தில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் இது நீங்கள் வந்து செஞ்சு பயனடைங்க. இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.